உதயநிதி போன மாசம் வரையும் நடிகை 50 வயசு கூட ஆவல, அதுக்குள்ள சிஎம் ஆகணுமா? எனக்கு தோணுச்சுங்க, இவர் வாரிசா இருக்காரு, வாரிசுனால மட்டும் இவர் சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எலெக்ஷன்ல நின்னாரு, நம்ம ஓட்டு போட்ட எம்எல்ஏவோ ஆயிட்டாரு. எல்லா எம்எல்ஏக்களும் பண்ற வேலையத்தான் அவர் செஞ்சாரானா? இல்ல, தன்னை நல்ல கேண்டிடேட்டை நிரூபிக்கிறதுக்காக அவர் தொகுதியிலேயே அவர் குடியிருந்தாரு. இவரு தளபதியோட வாரிசு இல்ல, கலைஞரின் வாரிசு இல்ல, பெரியாரின் வாரிசுன்னு நிரூபிச்ச இடம் ஒண்ணு இருக்கு. சனாதானத்தை ஒழிச்சே தீரணும், உடனே இந்தியா முழுக்க இந்துக்களை இனப்படுகொலை செய்ய சொல்லிட்டாரு அப்படின்னு சங்கிங்கள்லாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் டைம் இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் சிக்கல். ஒரு சிஎமோட பையனா என்ன வேணா பேசலாமோ, கூட்டணி முக்கியம் இல்லையான்னு கூட பேச ஆரம்பிச்சாங்க. இந்திய அளவுல அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்குனாங்க. எங்க உதயநிதி ஒரு இடத்துல கூட செட்பேக் ஆகவே இல்லைங்க. எஸ், நான் சொன்ன கருத்து உண்மை, அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா நின்னாரு. எங்கள் இன்றைய சிஎமும் நாளைய டெப்டி சிஎமும் கொள்கையில தெளிவா இருக்காங்க. என் மாணவர்களும் மக்களும் படிச்சு அடுத்த நிலைமைக்கு போங்க, நீங்க ஒரு நாளும் வாரிசு தொழில செய்யாதீங்க. ஒரு படத்துல கவுண்டமணி சாரு பட்டை கிளப்பிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாருங்க. கவுண்டமணி சார ஒரு பையனை ஸ்கூல் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாருங்க. அப்போ ஒரு ஐயர் வந்து, டே பையன் எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு கேட்பாரு. ஐயா, பள்ளிக்கூடத்துக்கு இங்க படிக்கிறதுக்கு போறானுங்க, உன் பையனெல்லாம் படிச்சு மேல வந்துட்டா நீ செய்யற வேலையை செய்யறது யாரு அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்ச நாளுக்கு நீயும் உன் பிள்ளையும் செய்யுங்கன்னு சொல்லுவார்ல, அது வெறும் டயலாக் இல்லைங்க, வலி 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 வலி, 2000 வருஷத்தோட வலி. இப்பவுமே சொல்றோம், இந்த வாரிசை பார்த்து உனக்கு எரியுதுன்னா 3 வாரிசு இல்ல, இனி எத்தனை வாரிசு வந்தாலும் வரட்டும், தப்பு இல்ல. ஏன்னா இது வெறும் வாரிசு இல்ல, பெரியாரோட வாரிசு. இது வெறும் வாரிசு இல்ல, அடிமை தொழில செய்யவே கூடாதுன்னு சொல்ற வாரிசு. 19ஆம் தேதி நம்ம உதயநிதி டெப்டி சிஎம் ஆயே தீர்வாருன்னு ஒரு மினிஸ்டர் பேசுறாரு. ஆனா நம்ம சிஎம் கிட்ட போய் கேட்டா அவரு இன்னும் பழுக்கலன்னு சொல்லிட்டாரு. நம்ம சீமான் ரொம்ப நக்கலா பேசுறதா நினைச்சு என்ன புகை போடுங்க பழுத்துரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப புகை போடுற வேலை சிஎம்க்கு இருக்கா இல்ல சீமானுக்கு இருக்கான்னு தெரியல, நமக்கு இருக்கு, போடலாமா? இது வாரிசு வாரிசுன்னு தான் வருது. எப்படி உதயநிதி டெபுட்டி சிஎம் ஆகிறத நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுறாங்க. எல்லாத்துக்கிட்டே அதிகமா நாங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, வாரிசுகள் அரசியல்ல வரக்கூடாது, வாரிசுகள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றீங்கன்னா, இல்ல இல்ல இல்ல, வாரிசுகளா இருந்தாலும் தன்னோட தகுதி திறமையெல்லாம் நிரூபிச்சுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு சிலர் உருட்டுவீங்க. உண்மையாவே நமக்கு வாரிசுகள் மேல கோபம் வரதா இருந்தா எந்த வாரிசுகள் மேல தெரியுமா நமக்கு கோபம் வரணும்? இந்த 3வது வாரிசுக்கே இவ்வளவு கோபப்படுற நம்ம தான் 2000 வருஷமா நடந்துட்டு இருந்த வாரிசு மேல நமக்கு கோபமே வராம இருந்துச்சு. இன்னும் ஆறுமுகம் வயசாயிருச்சு போல தெரியுது அப்படின்னு கேட்டா, அப்ப என்ன பழக்கிட்டு இருக்கேங்க, அடுத்தது பையன் வந்துருவான், உன் அளவுக்கு உன் பையன் வெட்டுவானா? பையன் என்னப்பா பேசுற நீயே? ஐயா, மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா? என் பையனால பட்டையை கிளப்பிட்டு வெட்டுவானுங்க. அடுத்த நாள் ஆறுமுகத்தோட பையன், சார் உங்களுக்கு என்ன கட்டிங்கா சேவிங்க அப்படின்னு கேட்பாரு. என்ன தம்பி, அப்பா இடத்துக்கு வந்துட்ட, அப்பா மாதிரியே பொறுமையா பவ்யமா இருந்து பழகணும், சரியா? ஐயா, நான் அப்பா விட ரொம்ப பவ்யமாவே இருப்பேனுங்கய்யா. 2000 வருஷமா ஆறுமுகத்தோட பிள்ளைங்க ரொம்ப பவ்யமாவே தான் இருந்திருக்காங்க. என்ன மாரசாமி, போன தடவை போட்ட துணியெல்லாம் சரியா வெளுக்கலையே? ஐயா, கரெக்டா தாங்கய்யா பண்ணுச்சு, காய வைக்கப்ப கொஞ்சம் மண்ணல் விழுந்துச்சுங்கய்யா. அதே உனக்கு வயசாயிடுச்சுப்பா, அப்ப இப்படி எல்லாம் தப்பு நடக்கத்தான் செய்யும். சரி, பையன் வந்துட்டானா? ஐயா, நம்ம பையன் தான் ஆத்துல எல்லாம் கொண்டு போய் துவைச்சு தரதெல்லாம் வீட்டுக்கு வந்து எடுக்கிற பழக்கம் இன்னும் வரலைங்க, நாளையில இருந்து கூட்டிட்டு வந்துடுறேன். பின்னாடி உடனே சாப்பாடு ஏதாவது கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு கஞ்சி எடுத்துட்டு போய் அப்படியே கஞ்சியில முக்கி துவைச்சு கொடுத்தேன்னா சட்டை போட்டா அப்படியே மடமடப்பா இருக்கணும், சரியா? இப்ப வரைக்கும் நம்ம யாருக்கும் அது மேல கோவம் வரலையே. 2000 வருஷமா அது இருந்துச்சு. என்ன சுப்பா, சுத்தமா வேலையை பார்த்து கொடு, முந்தி வரையில நீ வேலை செய்யறது இல்ல, ஏன் என்ன சாராயிரம் வேணுமா? அடே சுப்பானு கூத்தி கொடுறா, கக்கூசு கிளீன் பண்ணணும், குடிச்சு போட்டு வந்து வேலை செய்ய. ஒத்தாசிக்கு பையனை கூட்டிட்டு வர வேண்டியதானே, அவனும் பழகணும்ல. அப்பவும் நமக்கு கோவம் வரலைங்க. ஒரு படத்துல கவுண்டமணி சாரு பட்டையை கிளப்பிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாருங்க. கவுண்டமணி சார ஒரு பையனை ஸ்கூல் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாருங்க. அப்போ ஒரு ஐயர் வந்து, டே பையன் எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு கேட்பாரு. ஐயா, பள்ளிக்கூடத்துக்கு இங்க படிக்கிறதுக்கு போறானுங்க, உன் பையனெல்லாம் படிச்சு மேல வந்துட்டா நீ செய்யற வேலையை செய்யறது யாரு அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்ச நாளுக்கு நீயும் உன் பிள்ளையும் செய்யுங்கன்னு சொல்லுவார்ல, அது வெறும் டயலாக் இல்லைங்க, வலி 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 வலி, 2000 வருஷத்தோட வலி. ஆனா எங்க 3வது தலைமுறை வர்றப்பவே உனக்கு இவ்வளவு எரியுதுன்னா, 2000 வருஷமா அந்த வழியத்தானே நாங்க நெஞ்சில தூக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கெல்லாம் வலிச்சா உங்களுக்கெல்லாம்
எல்லாம் தெரியவா போகுது. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, எங்க வாரிசை எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் எங்க ஆளுங்க எந்த வாரிசு வேண்டாம்னு சொல்றாங்க தெரியுமா? நீ வாரிசு தொழிலவே செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்ற, வாரிச வேண்டாம்னு சொல்றாங்க. மோடிக்கு பாருங்க, பிள்ளையா குட்டியா, அவருக்கு தேசம் தாங்க குழந்தை, அவருக்கு நாட்டு மக்கள் மீது தாங்க அம்புட்டு அக்கறையும். ஏன்பா உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா, ஒன்னா ராணுவத்துல வந்து சேரு, உனக்கு 4 வருஷம் வேலை, இல்லைன்னா நீ ஒண்ணு பண்ணு, உங்க அப்பா பண்ற அந்த தொழிலை பண்ணு, அதுக்கு நான் உனக்கு லோன் தரேன். இந்த திட்டத்துக்கு பேரு என்ன தெரியுமா? விஸ்வகர்ம யோஜனா. யாரு? வாரிசு இல்லாத ஒருத்தர் நான் எங்க அப்பா வேலையை செய்யறதுக்கு எனக்கு கடன் தராரு. எதுக்கு? 18 வயசுல நீ படிக்க போயிடாத, தொழிலுக்கு வா, அந்த தொழிலை மட்டும் செய்யி அப்படின்னு சொல்றாரு. எங்க வாரிசு? ஸ்கூல் முடிச்சிட்டியா, அடுத்த காலேஜ் போ. ஐயா எல்லாம் ஃப்ரீ தான், போ. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட கொடுத்துட்டு போயிரு. எதுக்கு? கொடுத்துட்டு போப்பா, மாசம் மாசம் 1000 ரூபாய் பணம் வரும். நல்லா படிக்கணும். எதுக்கு தெரியுமா படிக்கணும்? நம்மளைத்தான் படிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. யாரும் அவங்கவுங்க வாரிசு தொழிலுங்கிற பேர்ல படிப்பை நிறுத்திடாதீங்க. படிங்க படிங்க, நிறைய படிங்க. உடனே தம்பி ஓடி வந்துட்டு, சிஎம் சார், என்ன எங்க அக்காவுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எனக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறான். தம்பி, அக்காக்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு, அவங்க முதல்ல படிச்சுட்டு போட்டோம், உனக்கும் தருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாருங்க. 2 நாளுக்கு முன்னாடி இருந்தா அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த வாரிசு என்ன படிக்க சொல்லுதுங்க, அந்த வாரிசே இல்லாத ஒண்ணு என்ன வாரிசு தொழில் செய்ய சொல்லுது. சரிங்க, ஸ்டாலின் வரைக்கும் ஓகேங்க, அவருக்கு 50 ஆண்டு பொது வாழ்க்கை அனுபவம் இருக்கு, அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு, அவரு வரையும் ஒத்துக்கிறோம். இல்லைன்னா அவர் கட்சிக்கு சீனியர், அதை கூட ஒத்துக்கலாம், விட்டுருங்க. ஆனா உதயநிதி போன மாசம் வரைய நடிகை, 50 வயசு கூட ஆவல, அதுக்குள்ள சிஎம் ஆகணுமா? எனக்கு தோணுச்சுங்க, இவர் வாரிசா இருக்காரு, வாரிசுனால மட்டும் இவர் சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எலெக்ஷன்ல நின்னாரு, நம்ம ஓட்டு போட்ட எம்எல்ஏவோ ஆயிட்டாரு. எல்லா எம்எல்ஏக்களும் பண்ற வேலையை அவர் செஞ்சாரானா? இல்ல, தன்னை நல்ல கேண்டிடேட்டை நிரூபிக்கிறதுக்காக அவர் தொகுதியிலேயே அவர் குடியிருந்தாரு. அந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன வேணும், எப்பப்ப கொடுக்கணும் அப்படிங்கறத அங்கே நின்னு பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருந்தாரு. சரி, ஒரு எம்எல்ஏவா ஜெயிச்சுட்டாரு, பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்க. என்ன அவசரம், அதுக்குள்ளேயே மினிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. ஆனா கொடுத்த துறையை எவ்வளவு சிறப்பா பார்க்கணுமோ அவ்வளவு சிறப்பா பார்த்துட்டாரு. இந்த குறுகிய காலத்திலேயே 2 சர்வதேச ஈவெண்ட் நடத்தி முடிச்சிட்டாரு. இது 3வது ஈவெண்ட் ரெடியா இருக்கு. சரி, சிஎமோட பிள்ளை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம். இவரு தளபதியோட வாரிசு இல்ல, கலைஞரின் வாரிசுல, பெரியாரின் வாரிசுன்னு நிரூபிச்ச இடம் ஒண்ணு இருக்கு. சனாதானத்தை ஒழிச்சே தீரணும், உடனே இந்தியா முழுக்க இந்துக்களை இனப்படுகொலை செய்ய சொல்லிட்டாரு அப்படின்னு சங்கிங்கள்லாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் டைம் இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் சிக்கல். ஒரு சிஎமோட பையனா என்ன வேணா பேசலாமோ, கூட்டணி முக்கியம் இல்லையான்னு கூட பேச ஆரம்பிச்சாங்க. இந்திய அளவுல அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்குனாங்க. எனக்கு என்ன பெருமைனா, எங்க கட்சிக்காரங்க யாரும் அது அவரோட சொந்த கருத்துங்க அப்படின்னு சொல்லலைங்க. ஏன்னா இதெல்லாம் பிஜேபிக்கு கை வந்த கலை. பிஎம்ஏ ஏதாவது கருத்து சொன்னாலும் அது அவரோட சொந்த கருத்து அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. எங்க உதயநிதி ஒரு இடத்துல கூட செட்பேக் ஆகவே இல்லைங்க. எஸ், நான் சொன்ன கருத்து உண்மை, அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா நின்னாரு. பெரியார் கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க கோர்ட்ல, பிள்ளையார் சிலைய உடைச்சியா? ஆமா உடைச்சேன். அதத்தான் உதயநிதியும் சொன்னாரு, ஆமா நான் சொன்னேன், இது என் கருத்து தான், இதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு நின்னாரு. ஆனா இது இந்தியா கூட்டணிக்கு, இந்தியா ஃபுல்லா பிரச்சனை இருந்துட்டு போட்டோம், நான் சொன்ன கருத்து உண்மை, இது சரி. இதுக்கு பேரு தாங்க வெறும் வாரிசு இல்ல, கொள்கை வாரிசு. திடுதுப்புன்னு பார்த்தா டிஎம்கேல இருக்கிற ஒரு அமைச்சர் ராமராஜ்யம் தான் நடக்குதுன்னு சொல்றாரு. இல்ல, இங்க பெரியாராட்சி நடக்குதுன்னு ஒரு சிஎம் சொல்லணும்ல. வருங்கால சிஎம் உதயநிதி அத சொல்லியிருக்காரு. அமைச்சர்கள் யாரு வேணா எந்த கருத்து வேணா சொல்லிட்டு போட்டோம், அது அவரோட சொந்த கருத்துனால சொல்ல மாட்டோம். அவரு சொல்றது தப்புதான். அந்த சொன்னவரெல்லாம் இங்க கொள்கை தீர்மானம் எல்லாம் பண்ண போறது இல்ல, கொள்கையை தீர்மானிக்கிறது எங்க சிஎம் தான். எங்கள் இன்றைய சிஎம்மும் நாளைய டெப்டி சிஎம்மும் நாளைய சிஎம்மும் கொள்கையில தெளிவா இருக்காங்க. என் மாணவர்களும் மக்களும் படிச்சு அடுத்த நிலைமைக்கு போங்க, நீங்க ஒரு நாளும் வாரிசு தொழில செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது யாரு தெரியுமா? நீங்க சொல்ற வாரிசு. இப்ப சொல்லுங்க, என்ன என்னோட குலத்தொழில இருந்து வெளியே கூட்டிட்டு வர வாரிசு எனக்கு வேணுமா? இல்ல எனக்கு வாரிசு எல்லாம் இல்ல, எனக்கு மக்கள் தான் எல்லாமே அப்படின்னு நீ குலத்தொழில் தான் செய்யணுங்கிற அந்த தத்துவம் வேணுமா? இப்பவுமே சொல்றோம், இந்த வாரிசை பார்த்து உனக்கு எரியுதுன்னா 3 வாரிசு இல்ல, இனி எத்தனை வாரிசு வந்தாலும் வரட்டும், தப்பு இல்ல. ஏன்னா வர வாரிசுகள்லாம் எங்களை பார்த்துக்கும். இல்லைங்க, அதெல்லாம் தப்புங்க, நல்ல தகுதி திறமை இருக்கிற ஆளுங்க தான் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க முதல்ல ஒரு வாரிசு தொழில கையில எடுத்தீங்கல்ல, அதுதாங்க
காஞ்சிபுரம் சாமியார் ஒருத்தர் கோவிலுக்குள்ள கசமசா பண்ணார்ல, அவர் எந்த தகுதியின் அடிப்படையில் கோவிலுக்குள்ள அந்த விஷயத்த பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தகுதி திறமை முக்கியம் அப்படின்னா உதயநிதியை விட தகுதியான ஆளை நீங்க காட்டுங்க. எங்க உதயநிதி எம்எல்ஏவா ஜெயிச்சாரு, நிரூபிச்சாரு. அமைச்சராகவும் பதவியேற்றார், நிரூபித்தார். டெபுட்டி சிஎம் ஆக பதவி ஏற்பார், நிரூபிப்பார். சிஎம் ஆகவும் பதவி ஏற்பார், நிரூபிப்பார். ஏன்னா இது வெறும் வாரிசு இல்ல, பெரியாரோட வாரிசு. இது வெறும் வாரிசு இல்ல, அடிமை தொழில செய்யவே கூடாதுன்னு சொல்ற வாரிசு. பெரியாரின் வாரிசு வரும், வர வேண்டும். சிஎம்ஐயா புகை போட ஆரம்பிச்சிருக்கோம், சீக்கிரம் பழுத்துரும், பார்த்து செஞ்சு விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.